இறுதி யுத்தத்தின் போது சிதைவடைந்த வாகனங்கள், யுத்தத்தின் போது மக்கள் பயன்படுத்திய விடுதலை புலிகள் காலத்தில் இயங்கிய கம்பத்தில் பறந்த கொடிகள், இறுதி யுத்தத்தால் அழிக்கப்பட்ட வாகனங்கள். பாருங்க இப்படி அடி வாங்கியிருக்குதெல்லாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வட்டக்கச்சியிலே அமைந்துள்ள விடுதலை புலிகள் காலத்தில் இயங்கிய பல நோக்கு கூட்டுறவு சங்கத்தை தான் இன்றைய காணொலியை பார்வையிட போறியால். அந்த சங்கமானது உருகுலைந்த நிலைகளே வாகனங்களும் உடைந்து சிதைவடைந்து காணப்படுகிறது. அது தொடர்பான காணொலியை சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது வட்டக்கச்சி சந்தையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல அபிவிருத்தி அடைந்த ஒரு பகுதியாக தற்போது வட்டக்கச்சி மண்ணானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. வலதுபுறத்திலே வாய்க்காலால் தண்ணீர் சிறுபோகம் செய்யும் மக்களுக்காக தண்ணீர் விநியோகமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்தோடு இந்த வட்டக்கச்சி மண்ணே ஒரு அழகு மிகுந்த இடமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது வட்டக்கச்சியிலே அமைந்துள்ள மாவடியம்மன் வீதிக்கு செல்கின்ற பாதையைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வட்டக்கச்சி மாவடியம்மன் ஆலயமானது கிரவல் ரோட்டால் இப்படி நேர போகும்போது இருக்கின்றது. நாங்கள் இன்றைய தினம் வட்டக்கச்சி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் விடுதலை புலிகள் காலத்திலே மிக சிறப்பாக இயங்கி வந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றோம். இதுதான் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை பார்க்குறீங்க. 2009 யுத்தமானது மௌனிக்கப்பட்டதற்கு பின்னர் இந்த கூட்டுறவு சங்கமானது இயங்கு நிலைக்கு வரவில்லை. தற்போது இது காடு பற்றி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பின்புறம் முழுவதுமாக காடுகள் நிரம்பியதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அம்மி கிடக்கின்றது. பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது. மாமரத்துக்கு பக்கத்தில் தான் அதில் போட் போட்டுக்கிட்ட பாருங்க. கரைச்சி கிழக்கு இதில் பார்த்தீங்கன்னா கரைச்சி கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கம். இது 1852 ஆண்டிலிருந்து
1997ஆம் ஆண்டு வரை இயங்கியிருக்கின்றது. ராமநாதபுரம் மேற்கு கிளை எழுதப்பட்டிருக்கிறது. கரைச்சி கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை நீங்கள் தற்போது பார்த்துருப்பீங்க. இதுவும் ஆரம்ப காலத்திலே அவர்களுடைய விடுதலை புலிகள் காலத்திலே பயன்படுத்தப்பட்டது. இதுதான் கொடிகள் பறந்த இடங்கள் பாருங்க. அப்படி கொடிகள் பறக்கிறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இடம் பாருங்க. 3 கொடிகள் காணப்பட்டிருக்கும். இதிலெல்லாம் கொடிகள் எல்லாம் பறந்த இடங்கள். விடுதலை புலிகள் காலத்திலே இந்த கொடிகள் பறக்க விடப்பட்ட இடங்களை பார்க்குறீங்க. அப்படியே உள்ளுக்கு அந்த இடம் இப்படி இருக்கின்றது பார்க்க போகிறீங்க. எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கின்றது. எல்லாம் சரி, இப்போ மாடுகள் ஆடுகள் தங்குமிடமாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கின்றது. எல்லாம் மாடுகள் மேய்ந்த பகுதிகளாக இருக்கின்ற இடமாக காணப்பட்டு கொண்டிருக்கு. எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு பாருங்கள். எல்லாம் இது கூட்டுறவு சங்கமாக இயங்கியதான். எல்லாம் ஷாப்பிங் பேக்குகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கு. இதில் ஒரு டிராக்டர் ஒன்று நிற்கிது பாருங்க. அந்த காலத்து டிராக்டர் பாருங்க. எல்லாம் உப்பி போய் கிடக்கு. கரல் பிடிச்சி காற்று போயிருக்கு பாருங்க. டயர் எல்லாம் உப்பி போயிருக்குது. இந்த இதுதான் மக்களுக்கு உதவி கரை நீட்டி பொருட்களை ஏற்றி சென்ற டிராக்டர்கள் பாருங்க. அந்த காலத்தில் மக்களுக்கு சேவையாற்றிய ஒரு டிராக்டர் பெட்டி என்று சொல்லலாம். எல்லாம் காற்று போயிட்டு பாருங்க. எல்லாம் காற்று போய் சிதைவடைந்து காணப்பட்டு கொண்டிருக்கு. எல்லாம் உப்பி போச்சு. எல்லாம் எவ்வளோ காலத்தின் 16-17 வருடங்கள் ஆயிடுச்சு. எல்லாம் உப்பி போய் கிடக்கு. எல்லாம் அப்படி உடைஞ்சு இல்லைங்க. 17 வருடம் என்றால் இவ்வளவு காலம் எல்லாம் காற்றெல்லாம் போய் சிதைவடைந்து காணப்பட்டிருக்கின்றது. பழைய காலத்து இதில் பயன்படுத்தப்பட்ட லாம்புகள் எல்லாம் உப்பி ஒரு 16 வருடங்கள் ஆச்சு. எல்லாம் உப்பி பிஞ்சி இருக்கின்றது. இதுதான் மக்கள் ஆரம்பத்திலே இந்த கரண்டுகள் இல்லாத நேரத்தில் இதுகளை தான் கொண்டு திரிஞ்சு தமது விளக்குகளாக பயன்படுத்தினார்கள். எல்லாம் உப்பி போய் கிடக்குகின்றது. மண்ணெண்ணெய் அடுப்பு, இது லாம்பு அடுப்பு. அப்படி பழைய காலத்தின் நினைவுகளை தற்போதும் இந்த வட்டக்கச்சி மண்ணில் காணக்கூடியதாக இருந்தது. மிஷின் இந்த சங்கங்களுக்கு எதையும் உதவிக்கு இதை மறித்து மாவில் அரிக்கிறதோ தெரியல. பெரிய ஒரு மிஷின் அரி கிடக்கு. என்ன மிஷின் பாருங்க, பெரிய ஒரு மிஷின். இதெல்லாம் அந்த காலத்திலே இயந்திர இன்ஜின் ப்ராடக்ட் பாருங்க. தான் கரண்ட்டுகள் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரம்முகள் குடி தண்ணீருக்காக பயன்படுத்தப்பட்ட ரம்முகளை பார்க்குறீங்க. அத்தோடு இஞ்சால தகரங்கள் எல்லாம் பாருங்க. கம்பிகள் எல்லாம் இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு இருக்கின்ற பொருட்களை பார்க்குறீங்க. இதில் எல்லாம் தகரம் ரப்பர்லாம் உடைஞ்சி பாருங்க. பழைய கால நினைவுகளை மீட்டி தருவதாக இருக்கின்றது. இது கிணறு உண்டு பாருங்க. இது ஒரு கிணறு மேலே இதெல்லாம் பாருங்க. இந்த பழைய காலத்தில் இந்த யுத்த நேரங்களில் எல்லாம்
பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், இன்ஜின்கள், இது இந்த மில்லுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். இதில் பார்த்தீங்க டிராக்டரை பாருங்க, இந்த டிராக்டரை பாருங்க, இது எப்படி கிடக்குன்னு எல்லாம் உடைஞ்சி சிதைவடைஞ்சு இறுதிக்கட்ட நேரத்தில் இந்த டிராக்டர் தான் மக்களுக்கெல்லாம் உதவிகரமாக சென்றிருக்கும். எப்படி இருக்குன்னு இது அந்த டிராக்டர் முன்னு கூட்டுற இடம், இது பெட்டி அந்த கால் வைக்கிற இடம், இதில் ஆக்கள் இருந்து ஓடுறது. இதில் டிராக்டரை பாருங்கள், எல்லாம் சிதைவடைந்து காணப்பட்டிருக்கின்றது. மேலே இந்த டயரை பாருங்கள், பெரிய ஒரு டயர் ஒன்று இருக்கின்றது. பெரிய வாகனங்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மற்ற இதில் பார்த்திங்கன்னா இந்த மில்லுக்கு பயன்படுத்தப்பட்ட இன்ஜின்கள், டயரை பாருங்கள், இது பெரிய பெரிய டயரெல்லாம் அந்த அன்றைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பார்க்குறீங்க. மற்றோடு இஞ்சாலம் பெறும் தகரங்கள், ஆரம்ப காலத்திலே பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பார்க்குறீங்க. இதெல்லாம் பற்றை காடுகளாக தான் தற்போதும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் இந்த இடத்துல பயணம் செய்தார்கள், ஆனால் இந்த இடங்களுக்கு வாரதில்லை. இந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி அடி வாங்கியிருக்குதெல்லாம் நசிவாட்டிருக்கு. பழைய கால நினைவுகளை பாருங்க. எல்லா இடமும் இஞ்சால வந்த இடத்துல இல்லை, நான் பிறந்த நிலையிலேருந்து வரும்போது மக்கள் அங்கவீனப்பட்ட மக்கள் தான் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கை கால்கள் இல்லாமல் இருக்கின்ற மக்கள். இதால் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெல்லுகள் காயப்போடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள், நெல்லுகள் காயப்போடுவதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் வந்து இருக்கின்றதாம். ஓ ஓ அப்போ இதெல்லாம் உதவி. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லுகள் காயப்போடுகின்ற ஒரு இடங்களும் இருக்கின்றதாம் இந்த பகுதியில். இந்த சங்கத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரதேசம் இந்த நெல்லுகள் காயப்போடுறதுக்கு ஆண்டி அமைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தை பார்க்குறீங்க. இதில் எல்லாம் ஆரம்பத்திலே நெல்லுகள் காயப்போடுவதற்கு அமைக்கப்பட்டுகின்ற பகுதியாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இடங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சுற்றி காட்டிருக்கோம். முழுக்க பற்றைகள் நிரம்பித்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லா இடமும் பயங்கர மாதிரி பற்றைகளும் முள்ளுகளுமாக தான் இருக்கின்றது. பெரிய ஒரு பிரதேசமாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த கூட்ட உற்சாங்கத்தை உங்களுக்கு காட்டியிருக்கணும்.